வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் சொல்லும் ஜோதிட ரகசியங்களை தெரிந்து பயன்பெறுங்கள். நியூமராலஜியில் எண் கணிதத்தில் எண் சாஸ்திரத்தில் 2ஆம் தேதி பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம். 2 எண் உள்ளவர்கள் 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி பிறந்தவர்கள் 2 என்ற எண்ணின் கீழ் வருகிறார்கள். இவர்கள் சந்திர அம்சம் கொண்டவர்கள். இவர்களுக்கு அழகான முகம் இருக்கும், தோற்றம் இருக்கும், கவர்ச்சியும் இருக்கும். இவர்கள் நன்றாக பேசுவார்கள், பேச்சு திறமை மிக்கவர்கள். அஜீரண கோளாறுகள் இருக்கும். இவர்களுக்கு சாலிடாக சாப்பிட்டால் செரிக்காது. லிக்விடாக பழரசம், காப்பி, டீ போன்றவற்றையே அதிகம் விரும்புவார்கள். ஜூஸ் அதிகம் குடிப்பார்கள். இவர்களுக்கு எதையும் காதலிக்கும் தன்மை உண்டு. எதன் மீதும் பற்று அதிகம். காதலில் வல்லவர்கள். யாரையும் கவர்ந்தெடுத்து காதலில் வளைத்து விடுவார்கள். இவர்களுக்கு அழகான தோற்றமும் அழகான பேச்சும் இருப்பதால் பேச்சு உண்மையினால் எல்லா காரியங்களையும் சாதிப்பார்கள். பலருக்கும் நண்பர்களாக இருப்பார்கள். இவர்கள் சில சமயம் சோர்வாக இருப்பார்கள், சில சமயம் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். சந்திரன் தேய்ந்து வளர்வது போல ஒரு சில நாட்கள் டல்லாகவும் ஒரு சில நாட்கள் ஸ்பீடாகவும் இருப்பார்கள். எப்படி இருந்தாலும் இவர்கள் சுறுசுறுப்பானவர்களே, உழைப்பாளிகள். திறமையாக வேலை செய்து சுருக்கமாக வேலை செய்து நிறைய சம்பாதிக்க பார்ப்பார்கள். வெளிநாட்டில் படிப்பார்கள், வெளிநாட்டு தொடர்பில் சம்பாதிப்பார்கள், வெளிநாட்டில் வேலைக்கு கூட செல்வார்கள். இவர்களுக்கு 35 வயதிற்கு பிறகு 34 வயது முடிந்தவுடன் நிச்சயமாக நன்மைகள் நடக்கும். இவர்களுக்கு 7ஆம் தேதி பிறந்தவர்கள் நன்கு உதவுவார்கள். 7, 16, 25 பிறந்தவர்கள் இந்த 2ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு உற்ற நட்பாக இருப்பார்கள். காதலர்களாக இருப்பார்கள். கணவன் மனைவியாக வந்துவிட்டால் நிச்சயமாக நல்ல வாழ்க்கை அமையும். இவர்களுக்கு 7ஆம் தேதி தவிர 2ஆம் தேதி பிறந்தவர்களும் 1ஆம் தேதி பிறந்தவர்களும் 1, 10, 19, 28 பிறந்தவர்களும் இவர்களைப் போலவே 2, 11, 20, 29 பிறந்தவர்களும் நண்பர்களாக இருப்பார்கள். இருந்தாலும் 7, 16, 25 பிறந்தவர்களை கண்டால் இவர்கள் டப்பென்று பிடித்து கொள்வார்கள். இரும்பும் காந்தமும் போல மேக்னட்டாக இருப்பார்கள். இவர்கள் வக்கீல் போல இருபக்கமும் பேசுவார்கள். இவர்கள் மிக திறமையாக பேசி காரியத்தை சாதிப்பார்கள். இவர்களுக்கு 2ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் லக்கு தரும். 5, 14, 23ஆம் தேதிகள், 2, 11, 20ஆம் தேதிகள் 29 அல்ல. 1, 10, 19ஆம் தேதிகள் 28 அல்ல. இந்த தேதிகள் இவர்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கும். திங்கட்கிழமையும் அதிர்ஷ்டகரமாக இருக்கும். இவர்கள் பொதுவாக விருச்சிக ராசியாக இருந்தாலும் வேறு எந்த ராசியாக இருந்தாலும் முத்து அணியலாம். கடக ராசியாகவோ ரிஷபராசியாகவோ இருந்தால் முத்து அணிய தேவையில்லை. சந்திர அம்சம் கொண்ட இவர்கள் ஹஸ்தம், ரோகிணி, திருவோண நட்சத்திரக்காரங்களுடன் உறவோடு இருப்பார்கள். இவர்களுக்கு சந்திரன் சொந்த வீடான கடகராசிக்காரர்கள் நண்பர்களாக இருப்பார்கள். சந்திரன் உச்சம் பெற்ற ரிஷபராசிக்காரர்களும் உற்ற நண்பர்களாக இருப்பார்கள். இதையெல்லாம் இனம் கண்டுகொண்டு இவைகளை உபயோகப்படுத்தி வாழ்க்கையை நண்பர்களை சேர்ப்பார்கள். இவர்கள் யாரையும் பார்த்த மாத்திரத்திலேயே அவர்கள் நினைப்பதையும் செய்யப்போவதையும் கண்டுபிடிப்பார்கள். மிக திறமைசாலியான இவர்கள் குழப்பவாதிகள். இவர்களுக்கு வீக்னஸ், இவர்களுக்கு உண்டான கோளாறு என்னவென்றால் பயமும் இந்த குழப்பமும் தான். இவர்கள் எதற்கெடுத்தாலும் அஞ்சுவார்கள். கற்பனையினால் தீமைகளை அதிகப்படுத்தி எண்ணிக்கொண்டு நெகட்டிவாக இருப்பார்கள். சில சமயம் எதற்கும் அஞ்சுவார்கள், சில சமயம் எதற்குமே பயப்படுவார்கள், சில சமயம் எதற்கெடுத்தாலும் குழம்புவார்கள். எதிலும் 2, 3 பிளான்களை வைத்துக்கொண்டு எது செய்வதென்று தெரியாமல் தட்டு தடுமாறுவார்கள். சரியான ஆலோசனையை பெற்றுவிட்டால் இவர்கள் மிக நல்ல நிலைக்கு வருவார்கள். ஆலோசனை கேட்டு பெறுவதிலும் இவர்கள் கில்லாடிகள் தான். சரியான ஆளை கண்டுபிடித்து ஆலோசனை கேட்டு பயன் பெறுவார்கள். இருந்தாலும் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு தேவை. உங்களுக்கு எப்போதும் எந்த கிரகம் எந்தக்கு போனாலும் குரு, சனி, ராகு, கேது எந்த பயிற்சி எங்கு சென்றாலும் இந்த 2ஆம் தேதி பிறந்தவர்களை யாரும் அசைக்க முடியாது. ஓரளவுக்கு அதிர்ஷ்டகரமான நன்னாகவே இதை கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.